இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சன்னா கிரேவி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஜீரகமும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் சுண்டலை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 4-5 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறமா அது கூடவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட சன்னா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.